தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். நாளை நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதை அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. சுற்றுலா தலங்களும் இன்று ஒரு நாள் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரியில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூரில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சூறை காற்றுடன் கூடிய கனமழையால் வேருடன் சாய்ந்த புளிய மரம். மின்கம்பங்களும் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிப்பு, இருளில் மூழ்கிய கிராமங்கள். இந்தியாவுக்கான வரியை மேலும் அதிகரிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. ஏற்கனவே 25 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை சுட்டிக்காட்டிய அடாவடி. ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனியர்கள் கொல்லப்படுவதை பற்றி இந்தியாவுக்கு சிறிதும் கவலை இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு. நெல்லையில் கொட்டும் மழையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் என குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் விரிசல் விழுந்து விட்டது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் கூட்டணி உடையும். திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதே அதிமுக பாஜக கூட்டணியின் ஒரே நோக்கம் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நெல்லையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்றவர்கள் மீது கல்வீச்சு. இபிஎஸ்க்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டதால் இருதரப்பினரிடையே மோதல். மக்கள் செல்வாக்கை திமுகவும் திமுக கூட்டணியும் இழந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வரி மேல் வரி போட்டு திமுக அரசு மக்களை வாட்டி வதைப்பதாகவும் சாடல். கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வரும் திமுக அரசை விரட்டி அடிப்போம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற இருந்த தாவேக 2வது மாநில மாநாடு வேறு தேதிக்கு மாற்றம். அதிகாரப்பூர்வ தேதியை கட்சியின் தலைவர் விஜய் இன்று அறிவிப்பார் என பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் பிரேமலதா விஜயகாந்த் நடைப்பயணம். கையில் வெள்ளி வேலுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவருக்கு சாலையின் இருபுறத்திலும் தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு.
ஈழச் சொந்தங்களை இழிவுபடுத்தும் கிங்டம் திரைப்படத்தை திரையிடுவதை நிறுத்த வேண்டும். இல்லையேல் திரையரங்கை முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்துவோம் என சீமான் எச்சரிக்கை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் மதிமுக எம்பி துரை வைகோ சந்திப்பு. ரஷ்யாவில் போர் முனையில் சிக்கித் தவிக்கும் தமிழக மாணவர் உட்பட அனைவரையும் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம். உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்களை அதே பெயரில் தொடர அனுமதிக்க வேண்டும். தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. உலகின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையில் இந்தியாவுக்கு 5வது இடம். பன்னாட்டு விமான போக்குவரத்து அமைப்பு அறிக்கையில் தகவல். தூத்துக்குடி பனிமே மாதா பேராலயத்தின் 443வது ஆண்டு திருவிழா. 10ஆம் நாள் சப்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தேன்கனிக்கோட்டை அருகே சாலையில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையால் மக்கள் அச்சம். பயிர்களை சேதப்படுத்தி வரும் யானையை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை நதியில் ஆர்ப்பரித்துச் செல்லும் தண்ணீர். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை. மேற்கு வங்க மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் அரித்துச் செல்லப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை. 3 நாட்களுக்கு மேலாக சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் தடை செய்யப்பட்ட போக்குவரத்து. கர்நாடகாவில் தசரா கொண்டாட்டத்தையொட்டி நடைபெற்ற யானைகள் அணிவகுப்பு நிகழ்ச்சி. அமைச்சர் ஈஸ்வர் கான்ட்ரே கொடி அசைத்து தொடங்கி வைத்த விழாவில் மலர் அலங்காரத்துடன் வருகை தந்த யானைகள். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரை 2-2 என்ற கணக்கில் சமன் செய்து அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் சிறந்த பேட்ஸ்மேனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறியது. தொடர் ஆட்டநாயகன் விருதை கைப்பற்றிய சுப்மன் கில் மகிழ்ச்சி. இந்தியாவின் முகமது சிராஜ் போர் வீரரை போன்றவர் என இங்கிலாந்து அணி வீரர் ஜோ ரூட் புகழாரம். தனது அணிக்காக முழு பலத்துடன் விளையாடக்கூடியவர் என்றும் நிகழ்ச்சி. பட்டியல் இனத்தவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நடிகை மீரா மிதுன் டெல்லியில் வைத்து கைது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி மீரா மிதுனை ஆஜர்படுத்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நயன்தாரா மீனாவை பார்த்து கேட்காத கேள்வியை என்னை பார்த்து ஏன் கேட்கிறீங்க? கவர்ச்சி மற்றும் அம்மன் வேடம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு நடிகை கஸ்தூரி ஆவேசம். நடிகைகளிடம் வயது குறித்தோ வயது வித்தியாசம் குறித்தோ பேசவே கூடாது. சினிமாவில் திறமையை பார்க்க வேண்டுமே தவிர அர்த்தமற்ற விஷயங்கள் குறித்து ஆராயக்கூடாது என நடிகை மாளவிகா மோகன் கொந்தளிப்பு.